தமிழில் முதல் எழுத்து ஆனா, இரண்டாவது எழுத்து ஆவண்ணா. தமிழ் எழுத்துக்கள் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பொதுவாக ஆனாவனா தெரியுமா அப்படின்னு பேசுகிறது வழக்கம். இதே போல் கிரீக் மொழியில் முதல் எழுத்து ஆல்ஃபா, இரண்டாவது எழுத்து பீட்டா. ஸோ அந்த எழுத்துக்களோட செட்டை குறிக்கிறதுக்கு ஆல்ஃபபெட் அப்படின்ற வார்த்தை உருவாகியிருக்கு. இங்கிலீஷில் இருக்கிறது 26 ஆல்ஃபபெட். சில பேர் நினைக்கலாம் எங்களுக்கு என்ன ஏபிசிடி கூடவா தெரியாது அப்படின்னு. ஏபிசிடிலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோட பாயிண்ட் அது இல்லை. ஒரு சில ஆல்ஃபபெட்ஸோட சவுண்டை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வர நிறைய கிராமர் லெசன்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். ஒரு ஆல்ஃபபெட்டோட பேரும் அந்த ஆல்ஃபபெட் கொடுக்குற சவுண்டும் எல்லா இடத்துலையும் சேம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்குது. ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஏப்பிள் இல்லை. அப்போது ஏயோட சவுண்ட் என்ன இந்த இடத்துல? நம்ம ஏபிசிடி படிக்கலாம், ஓகே. அது ஏன் ஸ்கூலில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் இது ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? ஏன் இதை ஒரு கல்ச்சரல் விஷயம்னு சொல்லலாம். உலகம் ஃபுல்லாக எல்லாருமே படிக்கிறாங்க இதை. ஏன் இதை படிக்கிறாங்க? இதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதோட உச்சரிப்பு என்ன, அது ஒரு வார்த்தையில் முதல்ல வந்துச்சுன்னா அதை என்ன சவுண்டோட அதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படிங்கிறது படிக்கிறது. நம்ம இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏ ஃபார் ஆப்பிள், அப்போ அது என்ன சவுண்ட் கொடுக்குது? ஆ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஃபார் ஏப்ரல், ஏ ஃபார் ஏஜென்ட், இதிலெல்லாம் ஏயோட சவுண்ட் அப்படியே ஏனே வரும். அப்படி ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பி ஃபார் பால், இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அந்த ஆல்ஃபபெட்டோட பேர் பி, அது கொடுக்குற சவுண்டு ப. அடுத்தது சி ஃபார் கேட். சென்சாருங்கிற வார்த்தை சியில் தான் ஆரம்பிக்கணும், ஆனால் அதோட சவுண்டு எஸ். அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். நம்ம முதல்லே பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் ஒரு இர்ரெகுலரான லாங்குவேஜ். நிறைய மொழியிலேருந்து நிறைய வார்த்தைகள் அது உள் வாங்கினதுனால ஒரே ரூல்ஸை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கிடையாது. அந்த க சவுண்டு தான் வந்து சி மெயினாக கொடுக்குறது. ஒரு சில வார்த்தைகள் இந்த சென்சர் மாதிரி, சென்சஸ் மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் சியில் ஆரம்பித்தாலும் அது சியோட சவுண்டை யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்தது டி, இதுலேயும் ஒரு குழப்பமும் இல்லை. ட சவுண்டு, டி ஃபார் டாக். இ, இது முக்கியமானது. இ ஃபார் எலிஃபெண்ட், ஈலிஃபெண்ட் இல்லை. இ அப்படின்றது அந்த எழுத்தோட பேர், அது கொடுக்குற சவுண்ட் என்ன? ஏ கூட கம்பேர் பண்ணலாம். ஏ ஃபார் ஆப்பிள், ஆ. இ ஃபார் எலிஃபெண்ட், அ. எலிஃபெண்ட் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுருந்தா போதும். இ ஃபார் எலிஃபெண்ட், அப்போ எலிஃபெண்ட்டில் என்ன மாதிரி இ சவுண்டு கொடுக்குதோ அதுதான் அந்த ஈயோட சவுண்டு. எழுத்தோட பேர் இ, ஆனால் அது கொடுக்குற சவுண்டு எலிஃபெண்ட்டில் வர்ற முதல் சவுண்டு. எஃப் அப்படின்றது எழுத்தோட பேர், அது கொடுக்குற சவுண்டு ஃப, ஃபிஷ் மாதிரி. ஜி, எழுத்தோட பேர் ஜி, அது கொடுக்குற சவுண்டு க, ஜி ஃபார் கிரேப்ஸ். ஹெச், நம்ம ரொம்ப காமனாக இதை வந்து ஹச், ஹெச் இப்படிலாம் சொல்லுவோம். ஹ அப்படிங்கிற சவுண்டை நம்ம உருவாக்குவோம் அதோட பேரை சொல்கிறப்ப. அதோட பேர் ஹெச். படிக்கிறதுனா இசிஹெச் அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஹெச், அது கொடுக்குற சவுண்டு தான் ஹ. அடுத்தது ஐ, இது ரெண்டு விதமான சவுண்டு காமனாக கொடுக்கும். ஐஸ்கிரீமில் இருக்கிற மாதிரி ஐ ஆஸ் இன் ஐஸ்கிரீம். இன்னொன்று ஐ ஆஸ் இன் இன்சைட், இன்சர்ட், இ சவுண்டு. ஐ சவுண்டும் கொடுக்கும், இ சவுண்டும் கொடுக்கும். ஜே, ஜ சவுண்டு கொடுக்கும். ஜே ஃபார் ஜக். கே ஃபார் கைட். எல் ஃபார் லயன். எம், மா சவுண்டு. எம் ஃபார் மேங்கோ. என், என் ஃபார் நெஸ்ட். ஓ, ஓ ஃபார் ஆரஞ்ச். ஓ சவுண்டில் லிப்ஸ் வந்து ரவுண்டாக ஓ மாதிரி ஆகணும். எழுத்து பேர் பி, அது கொடுக்குற சவுண்டு பா. பி ஃபார் பேரட். கியூ, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எழுத்து. அதிகமான வார்த்தைகளில் கியூக்கு அப்புறம் உடனே பக்கத்தில் யூ இருக்கும். அதை வந்து குவா அப்படின்ற சவுண்டில் உச்சரிக்கணும். ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். குவீன், குவாலிட்டி, குவெஸ்டின், குவைட், இது எல்லாத்துலேயுமே கியூக்கு அப்புறம் யூ இருக்கும். இது எல்லாமே ஒரே ரூட்லேருந்து வந்த வார்த்தைகள் மாதிரி தெரியுது. லாட்டினும் ஃப்ரெஞ்சும். ஒரு சில வார்த்தைகளில் கியூ வரும், ஆனால் இங்கே வந்து க அப்படின்ற சவுண்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அரபிக் மொழியிலேருந்து இங்கிலீஷ்க்கு வந்த வார்த்தைகள். உதாரணத்துக்கு இராக், கிப்லா, ஆர். இதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு எழுத்து. என்னென்னா இது நம்ம தமிழில் சொல்கிற ரா, அதுக்கு ஈக்குவல் கிடையாது. நீங்கள் ரான்னு சொல்லி பாருங்கள், நம்ம நாக்கு வாயில் மேல் பகுதியில் படும். ரா. ஆரில் மேலே படக்கூடாதான். ஆர் படுறதுக்கு கொஞ்சம் அப்படியே மேலே படாமல் சொல்லணும் அதை. ஆர். ஓகே, நம்ம வந்து வெள்ளைக்காரெல்லாம் கிடையாதுங்க, அவங்களோட ரூல்ஸை மட்டும்தான் நம்ம படிக்க ட்ரை பண்ணுறோம்.
நம்ம கூட தாங்க இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க நார்மலாக. ஒரு 2 மாதம் எதுக்காவது அமெரிக்காவுக்கு இல்லை லண்டனுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பாங்க. இல்லைனா சும்மா ஒரு நார்மல் ஸ்கூல்லேருந்து ஒரு அப்படியே பயங்கர ஃபேன்சியான ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் ஒரு 2 மாதம் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பேசுகிறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னடா இவன் வெள்ளைக்கார மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறான், ஸ்டைலாக பேசுகிறான், ரொம்ப இதுவாக பேசுகிறான் அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கூலில் இந்த கோர்ஸ்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அந்த வெள்ளைக்காரன் எப்படி உச்சரிப்பானோ அந்த மாதிரி நம்ம நாக்கு, உதடு, பல்லு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை லைட்டாக மாற்றினாலே அது பேசுகிறப்போ அது கேட்க வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நார்மல் இந்தியன் இங்கிலீஷ் பேசுகிற நம்ம ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம் ஒருத்தரை பார்த்து, எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு. இந்த ஆரை மட்டும் அவங்க சொல்கிற உச்சரிப்பு படி மாற்றி நான் இப்போ பேசி காட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹவ் ஆர் யூ, ஆர்னு நம்ம சொல்ல முடியாது, அது மேலே போய் படாமல் ஆர் அப்படின்னு சொன்னால் அது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி மற்ற எழுத்துக்கள்லேயும் வேறு வேறு குணாதிசயங்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணால் அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அது எஃபர்ட் போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். இதை தான் நிறையா வாய்ஸ் ட்ரைனிங்கில், நிறையா ஜாப் ட்ரைனிங்லலாம் இதை பண்ணுவாங்க. நான் அவங்கள இப்படி தான் நீங்கள் பேசணும் அப்படின்லாம் சொல்லலை, இப்படி தானே தெரிஞ்சுக்கோங்க. ஆர். அடுத்தது எஸ் ஃபார் சன், ச சவுண்டு. டி ஃபார் டைகர், ட சவுண்டு. யூ, இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எழுத்து. யூ ஃபார் அம்ப்ரெல்லா, எழுத்து பேர் யூ, அது கொடுக்குற சவுண்டு அ. அண்டர் கிரவுண்ட், அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி எழுத்துக்களோட அந்த ஃபஸ்ட்டு சவுண்டு இருக்கு இல்லையா, அதுதான் யூ கொடுக்குறது. ஒரு சில வார்த்தைகள் இருக்கலாம். யூனிவர்சிட்டி, யூ ஆஸ் இன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டின்ற வார்த்தை, யூனியன்ன்ற வார்த்தை, இதெல்லாம் யூவில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் அது யூவோட சவுண்டை யூஸ் பண்ணலை. இப்போ எப்படி சென்சாருங்கிற வார்த்தை சீல ஆரம்பித்தாலும் எஸ்ஸோட சவுண்டை யூஸ் பண்ணிச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டி, யூனியன், இந்த வார்த்தையெல்லாம் யூவில் ஆரம்பித்தாலும் அது யூஸ் பண்ணுறது வேற ஒரு எழுத்தோட சவுண்ட். அந்த எழுத்து என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ யூ அப்படின்ற எழுத்து கொடுக்குற ஆக்சுவலான சவுண்டு என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட், அண்டர் கிரவுண்ட், இந்த மாதிரி வார்த்தைகளில் வர சவுண்டு தான். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூ ஃபார் அம்ப்ரெல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வி. ஓகே, இப்போவே நம்ம ஒன்று யோசிச்சிடலாம். வி இருக்குது, அடுத்தது டபிள்யூ இருக்குது, ரெண்டுமே வா தான். எதுக்கு ரெண்டு, ஒன்று பத்தாதா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. தமிழில் வா அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லையா, அது இந்த விக்கு ஈக்குவல். வ அப்படின்னா பல்லு கீழ் உதட்டு மேலே படுது, வ. வி ஃபார் வேன். ஓகே, அடுத்து இருக்கிறது டபிள்யூ, இது வா, பல்லு உதட்டில் படாமல் வா. W as in water, water, WOW, wow. ஓகே, இதுதான் விக்கும் டபிள்யூக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போது வாட்டர் அப்படின்னு ஒரு சாதாரண வார்த்தை, நம்மலாம் வாட்டர்னா என்ன, தண்ணி, இது டபிள்யூவில் ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டு வா அப்படின்னு இருக்கணும், ஆரில் முடியுது. அப்போ ஆர் அந்த மேலே படாமல் உச்சரிக்கணும். ஸோ இந்த வார்த்தையை நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம், வாட்டர்னு சொல்லுவோம். இதை இந்த ரெண்டு கரெக்ஷனையும் பண்ணி சொன்னால், சொல்லி பாருங்களேன், வாட்டர், வாட்டர். இப்படி தான் பேசணும்னு நான் சொல்லவே இல்லைங்க. இப்படி நம்ம போய் நம்ம ஊரில் பேசிகிட்டு இருந்தோம்னா சில இடத்துல காமெடியாக இருக்கலாம், சில இடத்துல நம்மளை பாராட்டலாம். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி பேசுகிறதுன்னு. இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறப்போ கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்றது இந்தியன் இங்கிலீஷ், நார்மல் இந்தியன் இங்கிலீஷ். கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டான இங்கிலீஷ். எக்ஸ் ஜைலஃபோன், இது வந்து ஜ அந்த சவுண்டை கொடுக்குற ஒரு வார்த்தை. ஒய், ஒய் எழுத்தோட பேர் ஒய், இதோட சவுண்டு யா. யூனிவர்சிட்டி அப்படின்ற வார்த்தை யூவில் ஆரம்பித்தாலும் அதோட முதல் எழுத்தோட சவுண்டு ஒய்யோடது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில விதிவிலக்கு இருக்க தான் செய்யும், ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒய், ஒய் ஃபார் யாக், ஒய் ஃபார் யாட், இதுதான் ஒய்யோட சவுண்டு. கடைசியாக ஜி ஆர் ஜெட், இதோட சவுண்டு ஜ. ஜி as in ஜீப்ரா, ஜிப், ஜீரோ. ஓகே, இப்போ நம்ம எல்லா எழுத்தையும் ஒரு தடவை டச் பண்ணிட்டோம். எங்கெங்கே என்னென்ன டிஃப்ரென்சஸ் வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது அடுத்து நம்ம கற்றுக்க போகிற நிறையா விஷயம். இப்போ எங்கே யூஸ் பண்ணுறது, த எங்கே யூஸ் பண்ணுறது, ஒரு சில கிராமர் ரூல்ஸு, இது நிறைய விஷயங்களை இந்த உச்சரிப்பு பாதிக்கும். இந்த வீடியோலேயே நம்ம இந்த எழுத்து எல்லாத்த பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா
அடுத்தது போகிறதுக்கு நமக்கு ஈஸி. ஸ்டைலாக அந்த மாதிரி தான் உச்சரித்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு எந்த ப்ரெஷரும் கிடையாது, அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது, ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் இருக்குது, இப்போ இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு இங்கிலீஷ் தான். நம்ம உச்சரிக்கிற மாதிரி உச்சரிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஏதாவது ஜாப்ஸில் வந்து அவங்க கூட பேசணும், அவங்களோட கஸ்டமர் கேர் ஜாப் இங்கே இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அவங்கள மாதிரி பேசணும் அப்படின்னா இந்த பயிற்சியை எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி வித்தியாசம் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சால் நமக்கு போதும். அடுத்த லெசன் போகலாமா? கான்சனன்ட்ஸ்னால் என்ன, வொவல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.